கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசியில் பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள். ஆஹா, எவ்வளோ வித்தியாசங்கள். ஒரு ராசி பெண்கள் பிஸ்னஸில் உயர்ந்து காட்டுறாங்க, ஒரு ராசி பெண்கள் ஜாப்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, ஒரு ராசி பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தே நிறைய சொத்துக்களை சேர்க்குறாங்க. அப்போ எவ்வளோ கேரக்டர்ஸ் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போ இப்போ பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசி பெண்கள். மகர ராசின்னு சொல்லும் போதே சனியை ஆதிக்கமாக கொண்டவங்க, செவ்வாய் உச்சமடைகிற ராசி. இவங்க எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல இவங்களோட விஷயங்களே இவங்களுக்கு பாதகமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய, ஏன்னா குரு நீச்சம் அடைகிற ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த மகர ராசி. இவங்க வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு அவமான ஒரு பேர், ஒரு சொல்ல கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ ராசியிலே சூரியனும் சந்திர நட்சத்திரங்கள் இருந்தாலும் குரு நீச்சம் அடையக்கூடிய ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் அந்த ராசியில் செவ்வாய் உச்சம் அடைகிறது. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ்னால ஊரை விட்டு ஓடி போனது, சிட் ஃபண்டு பிடிக்கிறேன், அதை ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு போய் தனிமையாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த மகர ராசி பெண்கள் அதிக பாதிக்கப்பட்டவங்க. நம்பின துரோகத்தை, ஒருத்தரை நம்பி நல்லா பேசினாங்க, அவன் தான் என்னை அம்மானே சொன்னான், அவன் தான் என்னை அக்கானே சொன்னான், பண்ணிடலாம் சொல்லி நானும் நம்பி கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ தனியாக இருக்கேன் நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த மகர ராசி. அதே நேரத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், உயர்ந்த நிலையில் கோல்டு மெடல் வாங்கிட்டேன், இந்தியாவுக்காக விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லா பெண்களும் மகர ராசி அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, தாய்கிட்ட பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா. சந்தர்ப்ப சூழ்நிலையால தாயை பிரிஞ்சு இருப்பாங்க. சில இடங்கள்ல நாங்கிற ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். செய்ய முடியாது, நான் செஞ்சு காட்டுறேன், பெட் கட்டுறியா, இந்த வார்த்தை அவங்க கிட்ட இருக்கும். செஞ்சிட்டா நீ என்ன செய்த, செஞ்சு காட்டுவாங்க. தோல்வியை கூட வெற்றியாக காட்டக்கூடியவங்க மகர ராசி பெண்கள். ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அப்படியே சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடியவங்க, உடைக்கவே மாட்டாங்க. எல்லாரோட சீக்கிரட்டும் இவங்க கிட்ட இருக்கும். சந்தர்ப்பம் வரும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க. முயற்சிகள் எல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்கள்ல அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இவங்க துறை இல்லாமல் அடுத்த துறைக்கு நான் பண்ணித்தரேன், ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணித்தரேன்னு போய் அந்த தோல்வியை நேராகவே பார்க்கக்கூடியவங்க. கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் ஒரு சொத்து இழப்பு கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைடெக்கான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, 40% தத்து குழந்தைகளாக இருப்பாங்க. அதில் ஒரு 50% சித்திக்கிட்ட வளருவாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கஷ்டங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்னஸாக இருக்கட்டும், இது உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை தாய்மாமா வீட்டில் வளர்ந்தேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு 2 வருஷமாவது நாங்கள் இருந்தேன், ஒரு அப்பாவோ இல்லைன்னா ஒரு அம்மாவையோ இழந்து வாழ்ந்தவங்களும் இந்த மகர ராசியில் அதிகமாக இருப்பாங்க. மற்ற ராசிகளை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையுடைய முற்பகுதி அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளை பார்த்தவங்க இருப்பாங்க. அப்படி இல்லையா, வாழ்க்கையோட பிற்பகுதி மிக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை இவங்களோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பார்ட்னர்னே சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எமோஷ்னலாக ஒரு பிளாக் ஆனவராக இருப்பார். இவங்க கூட அந்யோன்யம் சார்ந்து, இங்கே குரு நீச்சம், அவங்களுக்கு குரு உச்சம். இவர் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருந்தன்மையாக எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் விடுனா, இங்கே ஐப்பர் ஒத்துக்காது. மகர ராசி பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் மூர்க்கத்தனமான பிடிவாத குணம் இருக்கும். ஆனால் 2 பேரும் உட்காந்து ஒழுங்காக பொறுமையாக பேசுனாங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இந்த மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கிறது, ஃபாஸ்ட்டாக ஒரு செயல்பை கம்மி பண்ணிக்கோங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தை வகையில் சிறப்புகள் நிறையா இருக்கும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வாழ்நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பிடிப்பில்லாமலே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி. இவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா சூப்பராக இயங்குவாங்க. ஸோ முக்கால்வாசி தனி குடித்தனமாக வாழக்கூடியவர்கள் 100க்கு 65% தனி குடித்தனமாக வாழக்கூடியவங்க மகர ராசி. குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தனியாக வாழ்ந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் டைமில், ஒரு கல்யாண டைமில் சேரும் போது இவங்களை பெண்டு நிமித்திடுவாங்க, வேலைக்கு நொந்து போயிடுவாங்க.
நீதான் செய்யணும், நீதான் செய்யணும், நீதான் இப்போ மூத்த மருமக, நீதான் கடைசி மருமக, நீதான் வீட்டுக்கு பெரிய ஆளு, நீதான் செய்யணும்னு சொல்லி இவங்க மொத்த எனர்ஜியும் போயிடும். அந்த அளவுக்கு இவங்களை அடிமட்டத்தனத்துக்கு வேலை வாங்குவாங்க. மனசுக்குள்ள அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகமாக. இவங்களுக்கு ஒரே ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதுவும் கிரக சேர்க்கை சரியா இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர் சைட்லேருந்தும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. தாம்பத்திய நிலைகள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்வால்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு 40% சுருட்ட முடியாக அதிகமாக இருப்பாங்க. அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ரத்த சோகை அது ஃபஸ்ட்டு மெயின் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள். குழந்தைக்கு தாய்ப்பாலே கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயத்தில் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை பிறப்பில் ரொம்ப உச்சக்கட்ட அவஸ்தையை பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து இந்த சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சொத்து பிரிக்கும் போது இந்த உபயோகம் இல்லாத ஒரு இதெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இவங்க சைடு ஒதுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கைடன்ஸான ஒரு ஆளோ இந்த சபையில் முக்கியமான ஆளுக்கையோ உட்கார வச்சு உங்கள் பங்கை சரியாக கேட்டு வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த சின்னதாக ஹெல்ப் பண்ணுறது கண்ணுக்கே தெரியாமல் இன்றைக்கி ஒரு 100 ரூபா கொடு, நாளைக்கு ஒரு 100 ரூபா கொடு, இந்த மாதிரி அக்கா பசங்க தம்பி பசங்க இல்லை ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்க இந்த மாதிரி சின்னதாக பணங்கள் தினைக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது போயிட்டாடி பெரிய தொகையாக இருக்கும், அந்த நேரத்துக்கு அது சின்ன தொகையாக இருக்கும். சில்லறை பணம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து எமோஷ்னலாக பேசும்போது இவங்க ரொம்ப ஹைப்பராக ஆகிடுவாங்க. எமோஷ்னல் ஸ்பீச் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவங்க ஒருத்தர்கிட்ட இல்லாத குறைய பேசி இவங்க வேலையை சாதிச்சுக்குவாங்க. இவங்களோட செல்ஃபிஷ்னஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வருமானத்துலேயும் அவங்க அந்தஸ்துலேயும் ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. ஸோ அதே போல் பிள்ளைகளோட வளர்ப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு பெண்கள் வந்துட்டாங்களா, இதையும் எடுத்து செய்கிறாங்களா, சூப்பர் அப்படி பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மகர ராசி பெண்கள். கணவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் தான் மெயினாக முக்கியம். அப்பா அம்மா விட ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறது தான் இவங்களுக்கு நிறைய சேஃப்டியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கணவன் வழி சொத்து பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அதுலலாம் ரொம்ப கவனமாக. ஒரு சொத்து உங்களை விட்டு பறிபோகக்கூடிய வாய்ப்புகளும் வாழ்நாளில் சந்திப்பீங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டில் லாக் ஆகி அதை எடுக்க முடியாமல் இல்லை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதும் இந்த மகர ராசி தான். ஸோ பிஸ்னஸ்ன்னு எடுக்கும்போது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து எது செட் ஆகுமோ அதை எடுத்து பண்ணுறது நன்மையாக இருக்கும். இல்லை நானும் பண்ணுறேன் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போய் ஒரு குழியில் விழுறதும் இந்த மகர ராசி தான். அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கர்ப்பப்பை பிரச்சனையாக இருக்குங்க எடுக்கணும், இல்லை கிட்னி ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் உடம்பை விட்டு போகிறதுக்கும் இந்த மகர ராசிக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் எடுத்துக்கணும், ஹெல்த்லேயும் கவனம் எடுத்துக்கணும், பணம் சார்ந்த விஷயத்துலையும். வாழ்க்கையில் சொத்து பணம் இந்த 2 விஷயத்த ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல புதன் நீச்சம். பேச தெரியாமல் போய் லாக் ஆகிக்கிறது, கையெழுத்திடுறது. இந்த இடத்துல கையெழுத்து போட்டுப்போ அப்புறம் பேசிக்கலாம், கையெழுத்திடுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளையும் பந்தா பேச்சை விட கவனமாக அமைதியாக இருந்து போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் இந்த மகர ராசின்னு அப்படின்னு எடுக்கும்போது வழிபட வேண்டிய தெய்வம்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், அங்காள பரமேஸ்வரி, செல்லி அம்மன், சேலை அம்மன், இந்த மாதிரி ஊர் எல்லையில் ஒரே ஒரு அம்பால் வச்சு ஒரு சூலாயுதம் இருக்கும். அந்த தெய்வங்களை எடுத்து கும்பிடும்போது உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பொது பலன்களை. இதை மேலும் உங்களோட ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.